நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி பலவீனமாக உள்ளதாக உற்பத்தி திறன் அபிவிருத்தி அமைச்சர் பஷீர் சேகுதாவுத் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்விலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இலங்கையினுடைய அரசியலிலே இன்று எதிர்த்தரப்பு மிகவும் பலவீனமாக இருக்கிறது. எதிரே வருகிற மாகாண சபை தேர்தல் நடைபெற்றாலும் சரி, ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றாலும் சரி, இந்த மிக பலவீனமாக எதிர்த்தரப்பு இருப்பதனால் இந்த நாட்டிலே மீண்டும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவதற்கும், மீண்டும் மேல் மாகாண சபையிலே இதே பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு வருவதற்கும், தென் மாகாணத்திலே இதே பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். எதிர் தரப்பினுடைய பலம் மற்ற தரப்பை வெற்றியை நோக்கி வேகமாக செயல்பட வைக்கிற அதே நேரம் எதிர்த்தரப்பினுடைய பலவீனம் எந்த வேகமும் தேவையில்லாத வகையிலே வெற்றி வாய்ப்பை மறுதரப்பு பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துகிறது. ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மத்திய தொகுதியின் இணை அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டமை குறித்து பிரதி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்டார். හිරුණිකා ප්‍රේමචන්ද්‍රගේ පත්වීම සම්බන්ධයෙන් මම මගේ සතුට ප්‍රකාශ කරනවා. පළමුව වරට අපට ஹிருணிகா பிரேமச்சந்திரன் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதற் தடவையாக நாம் 27,000 வாக்குகளால் கொழும்பு மாநகரில் தோல்வி அடைந்தோம். ஆனாலும் அதை நாம் வெற்றியாக கருத வேண்டும். ஏனெனில் நாம் கொழும்பில் சுமார் 1,00,000 வாக்குகளாலேயே தோல்வி அடைந்து வந்துள்ளோம். கொழும்பு மத்திய இணை அமைப்பாளராக பதவியேற்குமாறு ஜனாதிபதி எனக்கு அழைப்பு விடுத்தார். ஹிருணிகாவை நியமிக்க முன்பு ஜனாதிபதி என்னுடன் கதைத்தார். ஹிருணிகா ஒரு யுவதி. அவரை போன்ற இளைஞர்களுக்கு நாம் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் கூறினேன். எனவே ஹிருணிகாவின் நியமனத்தினால் கொழும்பு மத்தியில் உள்ள இளைஞர் யுவதிகளின் ஆதரவை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ආකර්ෂණය කිරීමේ හැකියාවක් අපට විශේෂයෙන් මැද කොළඹ අපේ අවස්ථාව උදා වෙනවා. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஜனாதிபதி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் மகாநாயக்க தேரர்களையும் சந்தித்து ஆசி பெற்றார். மல்பத் பீடத்தின் மகாநாயக்கர் திப்பெட்டு பாவி ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஜனாதிபதி ஆசி பெற்றுக் கொண்டார். பின்னர் அஸ்கிரிய மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தரக்கித் தேரரை சந்தித்தார். அத்துடன் ஸ்ரீ ராமான்ய பீடத்தின் மகாநாயக்கர் நாப்பானி பிரேமசிறி தேரரையும் ஜனாதிபதி சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். இதேவேளை கண்டி போகம்பரை மைதானத்தில் இன்று நடைபெற்ற தைப்பொங்கல் விழாவிலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டார். நாடு என்ற ரீதியில் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்வதே எமது எதிர்பார்ப்பு. நாம் பல பேதங்களுடன் செயற்பட்டால் நாட்டை அபிவிருத்தியின் பால் கொண்டு செல்ல முடியாது. இது எமது நாடு. குரோதத்தையும் வைராக்கியத்தையும் மக்கள் மனங்களில் விதைப்பது முக்கியமல்ல. நாம் பயணிப்பதற்கான சரியான பாதையை காட்டும் பொறுப்பை எதிர்க்கட்சி நிறைவேற்றுவதில்லை. வெறுமனே கூச்சலிடுவது மாத்திரமே அவர்கள் செய்கின்றனர். அபிவிருத்திகள் யாருக்காக மேற்கொள்ளப்படுகின்றன? அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்தாலும் தவறு, முன்னெடுக்காவிட்டாலும் தவறு. සංවර්ධනය කරන්නේ කා සඳහාද කියලා අහන ප්‍රශ්නත් සංවර්ධනය කරත් වැරදි සංවර්ධනය නොකරත්. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடரும். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடர்கின்றது. அமெரிக்கா உட்பட பல சர்வதேச நாடுகள் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை பேரவையில் முன்வைக்க உள்ள தீர்மானம் தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மக்கள் விடுதலை முன்னணி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது. தற்போது அரசியல் அளவில் நமது நாடு தொடர்பாகவே விசேட கவனம் திரும்பியுள்ள நிலையில் நாட்டின் தூதரக சேவையை வலுப்படுத்த வேண்டியுள்ளது. இலங்கையின் 64 தூதரகங்கள் வெளிநாடுகளில் உள்ளன. இவற்றில் 42 தூதரங்களுக்கு அரசியல் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் நாட்டுக்காக முன்னிற்க இவர்களுக்கு உள்ள தகமை என்ன? இவர்களுக்கு என்ன அனுபவம் உள்ளது? சர்வதேச நாடுகளுக்கு எமது நாட்டுக்கு எதிராக செயற்படக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது.
நாட்டின் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை இல்லாதொழித்து மேற்குலக நாடுகளுக்கு எமது நாட்டில் தலையீடுகளை மேற்கொள்ள சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு அந்த சந்தர்ப்பத்தை தடுப்பதற்கான ராஜதந்திர சேவைக்கு பதிலாக தற்போது சிலந்தி வலையை போன்ற ராஜதந்திர சேவை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். என்னை மின்சார கதிரையில் அமர வைக்கப் போகின்றார்கள். எனவே வெற்றிலைக்கு வாக்களியுங்கள். இதுதான் இவர்களின் விளையாட்டாக உள்ளது. ஜனநாயக கட்சியின் மக்கள் சந்திப்பு வாதுவ நகரில் நேற்று நடைபெற்றது. ஜனநாயக கட்சியின் பாணந்துறை அமைப்பாளர் விமல் சுரவீர இந்த மக்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் போன்சேகா தலைமையில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. බලලෝබී පාලකයෝ අයුක්ති සාගත ලෙස සිරගත කළේ. ඉන්දියන් සංගරේ මුදු ඇටේ දිස්නේ ගිහිල්ලා. இந்து சமுத்திரத்தின் முத்து என அழைக்கப்பட்ட இலங்கை இன்று அதன் சிறப்பை இழந்துள்ளது. தற்போது எங்களுக்கு முத்து இல்லாமல் போய்விட்டது. நமது நாட்டு மக்களிடம் சுய மரியாதை இருந்தது. இன்று நமது நாட்டில் எதுவும் எண்ணவில்லை. குற்ற செயல்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் போன்றவற்றால் தான் இன்று நமது நாடு அறியப்படுகிறது. நாம் எதிர்காலம் தொடர்பில் நம்பிக்கை கொள்வதற்கு எதுவும் இல்லை. திரைப்பட இயக்குநர்கள் உள்ளிட்ட கலைஞர்கள் சிலர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று பேரணி ஒன்றை நடத்தினர். நாராயண்பேட்டை பாக் வீதியில் ஆரம்பமான இந்த பேரணியில் இலங்கை திரைப்பட இயக்குநர்கள் ஒன்றியம் மற்றும் தேசிய திரைப்பட கலைஞர்களின் அமைப்பு என்பன கலந்து கொண்டன. தேசிய திரைப்பட கூட்டுத்தாபன சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு திரைப்பட காட்சிகளுக்கான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட சில விடயங்களுக்கு அதிகாரிகள் இணக்கம் தெரிவித்தாலும் அவை இதுவரையும் நிறைவேற்றப்படவில்லை என பேரணியில் கலந்து கொண்டவர்கள் சுட்டிக்காட்டினர். தற்போது நடைமுறையில் உள்ள 5 காட்சிப்படுத்தல் பிரிவுகளுக்கு பதிலாக 3 பிரிவுகளை நிறுவி திரைப்படங்களை காட்சிப்படுத்துவதில் உள்ள குளறுபடிகளை நீக்குவது, திரைப்பட விநியோகத்தை மேற்பார்வை செய்வதற்கான ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு நியமிப்பது ஆகிய கோரிக்கைகளையும் சினிமா கலைஞர்கள் முன்வைத்துள்ளனர். ஊடகத்துறை அமைச்சு வரை பேரணியாக சென்றவர்கள் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை அமைச்சின் மேலதிக செயலாளர் WCN அமரதுங்கவிடம் கையளித்தனர். ஊடகத்துறை அமைச்சின் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை அனுப்பி வைத்தோம். இந்த கலைஞர்களின் குரலை ஜனாதிபதி செவிமடுத்து அவர்களின் தொழிலை பாதுகாப்பார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். திரைப்பட விநியோகத்திற்கான உரிய நடைமுறை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை சினிமாவின் முன்னேற்றத்திற்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் இளம் தயாரிப்பாளர் படைப்புகளை உருவாக்குகின்றனர். அவர்களுடைய படைப்புகளை இலங்கை மக்களுக்கு வழங்க அவர்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும். දැනට පෞද්ගලිකංශයේ කර්මා කණ්ඩායම් කීපයක් අත පවතින திருத்தங்களை சட்டமூலம் திரைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளோம். தனியார் திரையரங்குகள் காணப்படுகின்றமையால் டிஜிட்டல் மயப்படுத்தலுக்கு பாரிய அளவில் நிதி தேவைப்படுகிறது. அதனை நாம் அவர்களிடம் கூறினோம். මේ වන විට නීති සම්පාදක දෙපාර්තමේන්තුවෙන් නීතිපති දෙපාර්තමේන්තුවට ඉදිරිපත් කරලා නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන් ඒ නැවත සාකච්ඡා කරන්න කරමින් ඉන්නවා. பழமையான தமது லயன் குடியிருப்புகளை புனரமைத்து தருமாறு கண்டி மாவட்டத்தின் அப்பகலகா தோட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கண்டி மாவட்டம் தெல்தொட்டு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ஹந்தான குரூப் அப்பகலகா தோட்ட குடியிருப்பு மிகவும் பழமையான ஒன்று. கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் அந்த பகுதியில் ஏற்பட்ட மழையுடனான வானிலையினால் குடியிருப்பு பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குடியிருப்பினை புனரமைக்கவோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேறு வீடுகளை வழங்குவதற்கோ இதுவரை எவரும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என அப்பகலகா தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். கூலிக்கு நாங்க இருக்கிறோம், அதே இந்த வீடையும் கேட்கறாங்க. இப்ப எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல, எங்களுக்கு படிக்க வசதி குறைவு, கரண்டெல்லாம் சோட்டு மரமெல்லாம் இட்டு போய் கிடக்கு. 150 வருடங்கள் பழமையான இந்த லயன் குடியிருப்பு 3 தடவைகள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். எல்லாம் உடஞ்சி வெடிச்சு ஊத்து உள்ளுக்கு வருது. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்க வீட்டுல தான் இருக்கோம். இதை எங்கெங்கயோ காணி கொடுக்குறீங்க, எங்க தோட்டத்திலையும் காணி கொடுத்துருக்கீங்க. நாங்க தொழிலாளி வேலை செய்யறவங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. தாம் எதிர்நோக்கியுள்ள இந்த அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் என அப்பகலகா மக்கள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். லயமெல்லாம் இடிஞ்சு அலஞ்சியில போயிட்டோம். கோயிலில் மடத்தில் இருந்தோம். மறுபடியும் அந்த லயங்கள்லாம் இடிஞ்சு யாரும் வந்து பார்க்கல. நாங்கள் கோயிலில் தான் இருந்து இருக்கோம். மற்றவங்களுக்கு காணி கொடுத்து வீடுகள் கொடுத்துருக்காங்க. எங்களுக்காக ஒரு காணியும் ஒன்றுமே கொடுக்கல. அதே எங்களுக்கு ஒரு காணியை கொடுத்து எங்களுக்கு ஒரு வீடுகள் செய்து கொடுக்கும்படி நாங்கள் உங்களுக்கு மிக தாழ்வாக காட்டுகிறோம். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.
மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதி மனித புதைக்குழியில் இருந்து மேலும் 4 மனித மண்டையோடுகள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மன்னார் நீதவான் மற்றும் அனுராதபுரம் விசேட சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் மனித புதைக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். இதுவரை 36 மனித மண்டையோடுகளும் எச்சங்களும் புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மனித புதைக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகள் நாளையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி திருக்கேதீஸ்வரம் பகுதி வீதியூடாக நீர்க்குழாய்களை பொருத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் இந்த மனித புதைக்குழி அவதானிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வத்தளை ஹேகித அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் முத்தேர் பவனி இன்று இடம்பெறுகின்றது. ஹேகித அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் இன்று காலை விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1 மணியளவில் ஆலயத்திலிருந்து தேர் பவனி ஆரம்பமானது. பக்தர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க 3 தேர்களும் ஆரோகணித்தன. இதன் இலங்கை சார்பாக 126வது வீரராக டில்ருவான் பெரேரா இன்று டெஸ்ட் அறிமுகம் பெற்றார். பாகிஸ்தானுக்கு எதிராக இன்று ஆரம்பமான 3வது இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அவர் இந்த வாய்ப்பை பெற்றார். சாஜாவில் நடைபெறும் இந்த போட்டியில் இலங்கை அணியில் வேகப்பந்து வீச்சாளர் நுவான் பிரதீப்புக்கு ஓய்வளிக்கப்பட்டு சகலத்துறை வீரரான டில்ருவான் பெரேராவுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணித் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தார். இதற்கமே திமுத் கருணாரத்ன மற்றும் கௌசால் சில்வா ஜோடி ஆட்டத்தை ஆரம்பித்தது. 31 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் முதல் விக்கெட்டாக கௌசால் சில்வா 17 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து திமுத் கருணாரத்ன 34 ஓட்டங்களுடன் வெளியேறினார். எனினும் குமார் சங்ககார மற்றும் மஹேல ஜெயவர்தன ஜோடி 3ஆம் விக்கெட்டுக்காக 60 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை வலுப்படுத்தியது. இதன்போது இவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 49 இன்னிங்ஸ்களில் 50 ஓட்டங்களுக்கு மேல் பகிர்ந்த ஜோடி என்ற சிறப்பையும் பெற்றனர். குமார் சங்ககார தனது 44வது டெஸ்ட் அரைச்சதத்தை கடந்து 52 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். மஹேல ஜெயவர்தன 3 ஓட்டங்களால் அரைச்சதத்தை தவறவிட்டார். தினேஷ் சந்திமால் 11 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க இலங்கை 166 ஓட்டங்களுக்கு 5வது விக்கெட்டை இழந்தது. பிரசன்ன ஜெயவர்தன 28 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் 24 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். பந்துவீச்சில் சைட் அஜ்மால் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இலங்கை அணி 5 விக்கெட் இழப்புக்கு 220 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.